ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழி. பக்தனாக இருக்க வேண்டும், ஆனால் அதற்காக மூடனாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மெய்ப்பொருளிலிருந்து பொய்ப்பொருளையும், நித்தியத்திலிருந்து அனித்தியத்தையும் அகற்றுவதற்காக மனதிலே விசாரணை செய்து பார்க்க வேண்டும். பிறகு அனித்தியத்தை அகற்றிவிட்டு நித்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். வீண் கர்வம் பிடித்தவனாக இருப்பவன் மிகவும் தாழ்ந்த சுபாவம் கொண்டவன். காக்கையைப் பார், தான் சாமர்த்தியமுள்ள பறவை என்று அது நினைத்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் அது வலையில் அகப்படுவதில்லை. ஆபத்து என்று தெரிந்து கொண்டதும் பறந்தோடி விடுகிறது. வெகு தந்திரமாக ஆகாரத்தை திருடுகிறது. என்றாலும் மனம் தின்பதில் மட்டும் அதற்கு அருவருப்பில்லை. அதிக சாமர்த்தியமாக இருப்பதின் பலன் இதுதான். சாத்வீக இயல்புடையவன் செய்யும் ஆத்ம சாதனைகளை ஆடம்பரமாக மற்றவர்களிடம் காட்டிக்கொள்வதில்லை. கூடிய வரையில் தனியாக அவன் அவைகளை செய்து முடிக்கிறான். இரவில் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் கொசு வலைக்குள் உட்கார்ந்து கொண்டு அமைதியாக தியானம் செய்கிறான். எல்லாம் இறைவனின் ஆணைப்படி நடக்கிறது என்றும், இறைவன் கையில் தான் வெறும் கருவி என்றும் எவனுடைய மனதில் பதிகின்றதோ அவன் ஜீவன் முக்தனாவான். இறைவா, உனது காரியத்தை நீயே செய்தருள்வாய். ஆனால் நான் செய்கின்றேன் என்று மக்கள் சொல்கின்றனர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.